அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ இறைவா, ஆராதனை செய்கின்றோ. எங்களை தாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இதோ நாங்கள் பலவீனர்கள். இந்த நாளிலே ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 14ஆம் அதிகாரத்தில் உள்ள அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு எடுத்து கூறப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் அதை வாசித்து தியானித்து அதன்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைய நாளின் தலைப்பு சகோதர சகோதரிகளுக்கு தீர்ப்பளிக்காதீர்கள். அப்படி என்று சொன்னால் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். ஆமென். நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் கருத்து வேறுபாடுகளை பற்றி அவர்களோடு வாதாடாதீர்கள். நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் கருத்து வேறுபாடுகளை பற்றி அவர்களோடு வாதாடாதீர்கள். ஆமென். முதலாவது காரியம், இந்த 14 அதிகாரத்திலே 14 காரியங்களை ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்ல போகிறார். ஆமென். ஆமென். 1வது காரியம் 7ஆம் வசனம். ஆமென். நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. ஆமென். ஆமென். நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. அப்படி இருக்க சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஏன் தீர்ப்பளிக்க வேண்டும்? அல்லேலூயா. எனவே வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ஆமென். 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 ஆகவே 12ஆம் வசனம். ஆமென். ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆமென். ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். 16ஆம் வசனம். ஆகவே உங்களுக்கு நன்மையாய் இருப்பது பிறருடைய பழி சொல்லுக்கு இடம் தராதிருப்பதாக. ஆகவே உங்களுக்கு நன்மையாய் இருப்பது பிறருடைய பழி சொல்லுக்கு இடம் தராதிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆகையால் 19ஆம் வசனம். ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக. ஆமென். மறுபடியும் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக. ஆமென். ஆமென். ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை பற்றி நாம் நாட வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வேறொருடைய வீட்டு வேலையாளரிடம் குற்றம் காண்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? வீட்டு வேலையாளிடம் குற்றம் காண்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் நன்கு செயலாற்றுகிறாரா
இல்லையா என தீர்மானிப்பது அவர் தலைவரின் பொறுப்பு. அவர் நன்கு தான் செயல்படுவார், ஏனெனில் தலைவர் அவரை நன்கு செயல்பட வைக்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். வேறொருடைய வீட்டு வேலையாளிடம் குற்றம் காண்பதற்கு நமக்கென்ன உரிமை? சகோதர சகோதரிகளுக்கு தீர்ப்பளிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்கு செயலாற்றுகிறாரா இல்லையா என தீர்மானிப்பது அந்த வேலையை ஒப்படைத்த தலைவருடைய பொறுப்பாய் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நன்குதான் செயல்படுவார், ஏனெனில் தலைவர் அவரை நன்கு செயல்பட வைக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே சகோதர சகோதரிகளுக்கு தீர்ப்பளிக்காதீர்கள். அல்லேலூயா. ஆமென். 10ஆம் வசனம். அப்படி இருக்க ஆமென். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஆமென், ஆமென். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுள் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஆமென். ஆமென். ஆகையால் 11ஆம் வசனம். இனி ஆமென். ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். மேலும் சகோதரர் சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். மேலும் சகோதரர் சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். மேலும் சகோதர சகோதரர்களுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில் ஒரு தீர்மானம் எடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதேதான் ஆவியானவர் இந்த தொடக்கத்தில் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி. நான் சகோதர சகோதரிகளுக்கு தீர்ப்பளிக்க மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுப்போம். இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம் என்று ஒரு உறுதிமொழி. சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என ஒரு தீர்மானம். ஆமென். 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 எனவேதான் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையில் வலுவற்றவர்களை நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் கருத்து வேறுபாடுகளை பற்றி அவர்களோடு வாதாடாதீர்கள். ஆமென். ஆமென். நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் கருத்து வேறுபாடுகளை பற்றி அவர்களோடு வாதாடார்கள். பிரயோஜனம் இருக்காது. ஆமென். ஆமென். நம்பிக்கையில் வலுவற்றவர்களோடு நம்ம என்ன செய்யணும்? அவங்கள ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். ஆமன். பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது. எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. வசனம் 3 வாசிப்போம். எல்லா வகையான எல்லா வகை உணவையும் உண்போர், அவ்வாறு உண்ணாதோரை இழிவாக எண்ணலாகாது. சுமதியா. உண்ணாதோறும் உண்பவருக்கு எதிராக தீர்ப்பளித்தலாகாது, ஏனெனில் கடவுள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 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 எல்லா வகையான உணவை உண்போர் அவ்வாறு உண்ணாதோரை இழிவாக எண்ணலாகாது. இன்றைக்கி நம்ம அப்படி தான், நாங்கள் அது சாப்பிட்றோம், நாங்கள் இது சாப்பிட்றோம். அவங்க சாப்பிட்லன்னா அவங்கள கேவலமாக பேசுகிறது. ஐயோ அவங்க அப்படி சாப்பிட்றவங்க, ஐயோ அவங்க இப்படி சாப்பிட்றவங்க, தயவுசெய்து இப்படி சொல்லாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்ணாதோறும் உண்பவருக்கு எதிராய் தீர்ப்பளித்தல் ஆகாது. அவங்க அப்படி சாப்பிட்றாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க, அந்த இது சாப்பிட்றாங்க, இதை, அது அவங்க விருப்பம். நம்ம அவங்களுக்கு தீர்ப்பளித்தல் ஆகாது. ஆமென். ஆமென். ஆமென்.
அவங்க சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு விருப்பம் அவங்க சாப்பிட்றாங்க. லெட் தம் என்ஜாய். 10ஆம் வசனம், மன்னிக்கவும் 17ஆம் வசனம். ஆமென். இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவியாருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. ஆமென். இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூயாவியருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஆமென். 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 அதனால தான் 3ஆம் வசனத்தில் எல்லா வகை உணவும் உண்போர் அவ்வாறு உண்ணாதோரை இழிவாக எண்ணலாகாது, உண்ணாதோறும் உண்பவருக்கு எதிராக தீர்ப்பளித்தல் ஆகாது, ஏனெனில் கடவுள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் யாரையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது, அது செய்யணும், அது இல்லை, அவங்க அது சாப்பிட்றாங்க, இது சாப்பிட்ற. இன்றைக்கி நமக்குள்ள அந்த மாதிரி நிறைய பாகுபாடு இருக்கிறது. தயவுசெய்து அப்படிப்பட்ட வேற்றுக்காரி அவங்க சாப்பிட்றாங்களா, லெட் தம் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. நீ சாப்பிடலையா, கம்முன்னு இரு. அந்த பக்குவம் நமக்கு வேணும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள், இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவியானவர் அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஆமென். ஆமென். அப்போ 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு. ஆமென். இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர். ஆமென். இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு. பாருங்க எவ்வளவு தெளிவாக ஆவியானவர் இந்த அதிகாரத்தை அப்படியே 14ஆம் அதிகாரத்தை 14 பாயிண்ட்டை பிரித்து போட்டு அப்படியே கோர்வையாக கோத்து ஒரு அழகான ரோஜாப்பூ மாலையாக கொண்டு வரார். அல்லேலூயா. 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 புரியல உங்களுக்கு? புரிஞ்சதா புரியலையா? புரிந்தது. இந்த வசனங்களை இப்போ 1 to 14 இன்னும் முடிக்கல. அப்படியே நீங்கள் ஒரு புக்கில் எழுதி பாருங்கள், ஒரு நோட் புக்கில் அழகாக எழுதிட்டு எனக்கு நாளைக்கு காட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 18ஆம் வசனம் வாசிக்கலாம். இத்தகைய இறையாட்சி இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர். ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தவராயும், அவங்களுக்கு பிடிச்சது உண்பதையும் குடிப்பதையும் குறித்து அல்ல, தூய ஆவியாருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அவங்க என்ன சாப்பிட்டாங்க, இவங்க சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்க, அவங்க அது செய்கிறாங்க, இவங்க இது செய்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் நாம் இருக்க முடியும். ஆமென். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. அப்போ 21ஆம் வசனம் என்ன? உங்கள் சகோதர உங்கள் சகோதரர் படிக்கத்தக்க இருக்குமாயின் இறைச்சி உண்பதையோ திராட்சை மது குடிப்பதையோ அது போன்ற வேற எதையும் செய்வதையோ தவிர்ப்பதே நல்லது. பஸ். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தடையாக இருக்குமாயின் இறைச்சி உண்பதையோ திராட்சை மது குடிப்பதையோ அது போன்ற வேற எதையும் செய்வதையோ தவிர்ப்பதே நல்லது. பஸ். ஆமென். நீ செய்யாதே செய்யாதே செய்யாதே, அதை செய்ய இதை செய்யாத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதை விட அதை தவிர்த்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லையா? அல்லேலூயா. தடையாக இருக்குமானால், உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அது தடையாக இருக்குமானேன், அது இறைச்சி உண்பதாக இருக்கட்டும், அது என்ன இறைச்சி சாப்பிட்றாங்க, ஏது இறைச்சி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பிடிக்கல, பக்கத்தில் இருக்க பிடிக்கல, நம்ம என்ன செய்யணும்? தவிர்ப்பது நல்லது. அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. அதனால தான் 12ஆவது பாயிண்டில் சொல்கிறார் ஆண்டவர், 21ஆம் வசனம், உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தடையாக இருக்குமாயின் இறைச்சி உண்பதையோ திராட்சை மது குடிப்பதையோ அதுபோன்ற வேறு எதையும் செய்வதையோ தவிர்ப்பது நல்லது. ஆமென். ஆமென். அல்லேலூயா.
அப்போ 15ஆம் வசனம், நீங்கள் ஆமென். நீங்கள் சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ண, நீங்கள் உண்ணும் உணவு நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மனவருத்தம் உண்டாக்கினால் நீங்கள் அன்பு நெறியில் நடப்பவர்கள் அல்ல. உணவை முன்னிட்டு நீங்கள் அவர்களை அழிவுற செய்யாதீர்கள். அவர்களுக்காக கிறிஸ்து உயிர் துறக்கவில்லையா? ஆமென். நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மனவருத்தம் உண்டாக்கினால் நீங்கள் அன்பு நெறியில் நடப்பவர்கள் அல்ல. உணவை முன்னிட்டு நீங்கள் அவர்களை அழிவுற செய்யாதீர்கள். அவர்களுக்காக கிறிஸ்து உயிர் துறக்கவில்லையா? ஆமென். ஆமென். இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. 11ஆம் வசனம், ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? பஸ். ஏனெனில் சொல்கிறார், நான் என் மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூல் எழுதியுள்ளது அன்றோ? ஆமென். 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 அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இப்போதைக்கு இந்த 14ஆம் அதிகாரத்தில் 14 பாயிண்ட். இயேசுவுக்கு நன்றி. இப்போ 14 பாயிண்ட் எப்படி சம்மரைஸ் பண்ணுவீங்க? நம்முடைய எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு நன்மையாய் இருப்பது பிறருடைய பழிச்சொல்லுக்கு இடம் தராதிருப்பதாக. ஆமென். ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக, ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக. ஆமென். வேறொருடைய வீட்டு வேலையாரிடம் குற்றம் காண்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் நன்கு செயலாற்றுகிறாரா இல்லையாரா என்பதை தீர்மானித்து அவர் தலைவரின் பொறுப்பு. அவர் நன்கு தான் செயல்படுவார், ஏனெனில் தலைவர் அவரை நன்கு செயல்பட வைக்க முடியும். அல்லேலூயா. அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கையில் முன் நிலைநிறுத்தப்படுவோம் அல்லவா? ஆமென். ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம், மேலும் சகோதர சகோதரர்களுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுவோம். ஆமென். எனவே நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் கருத்து வேறுபாடுகளை பற்றி அவர்களோடு வாதாடாமல் இருப்போம். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. எனவே எல்லா வகை உணவையும் உண்போர் அவ்வாறு உண்ணாதோரை இழிவாக எண்ணக்கூடாது, உண்ணாதோரும் உண்பவருக்கு எதிராக தீர்ப்பளித்தல் கூடாது என்ற ஒரு முடிவெடுப்போம். ஏனெனில் கடவுள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஆமென். இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பார்கள். அல்லேலூயா. உங்கள் சகோதர சகோதரர்களுக்கு தடையாக இருக்குமாயின் இறைச்சி உண்பதையோ திராட்சை மது குடிப்பதையோ அது போன்ற வேறு எதையும் செய்வதையோ தவிர்ப்பது நல்லது. அல்லேலூயா. மேற்சொன்னவாறு ஒரு குறிப்பிட்ட நாளை சிறப்பாக கடைபிடிப்பவர் ஆண்டவருக்காகவே அப்படி செய்கிறார். எல்லா வகை உணவையும் உண்போர் கடவுளுக்கு நன்றி கூறி உண்பதால் ஆண்டவருக்காகவே உண்கின்றனர். அவ்வாறு உண்ணாதிருப்போரும் ஆண்டவருக்காகவே உண்ணாதிருக்கின்றனர், ஏனெனில் அவர்களும் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்கிறார், நான் என் மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அல்லேலூயா. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதங்களை
பாதையில் நான் நடந்திட்டான், எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மை நம்புவேன். சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால், எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே, உம்மையே நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூல் எழுதியுள்ளது போல் நம்மை தாமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்மை தாமே ஆண்டவர் சபத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையும் நேர்மையுமாக நடக்க ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். சகோதர சகோதரிகளுக்கு தீர்ப்பளிக்க மாட்டோம் என்று சொல்லி இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். மேலும் சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என ஒரு தீர்மானம் எடுப்போம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஆமென் ஆமென். தீர்மானம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம். இறுதி ஜெபம். ஆமென். எங்கள் அன்பாய் நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம், உடன் பிறாத எங்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் ரஜினி. ஆனால் அந்த தீர்ப்புக்கு நாங்கள் முதலாவது தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை பார்ப்பதை பற்றி, யார் யாருக்கு நம்ம தீர்ப்பளிக்க கூடாது என்பதை ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தை வழியாக எங்கள் அனைவருக்கும் நீர் வெளிப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. ஆம் தகப்பனே, அப்பா, இறையாட்சி என்பது ஆண்டவரே உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல ஆண்டவரே, மாறாக தூய ஆவியாரலும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. ஆம் தகப்பனே, அந்த இறையாட்சிக்கு நாங்கள் அப்பா உள்ளே நுழையும் பொழுது ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உண்டு குடித்து வரமாட்டோம்ப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காலையிலும் மாலையிலும் இந்த இறை வார்த்தை என்னும் பிரசனத்தை, இந்த இறை மன்னாவை நாங்கள் உண்கிறவர்கள் அப்பா. இந்த இறை வார்த்தை வழியாக எங்களுக்கு நீதி என்ன, அமைதி என்ன, அப்பா, மகிழ்ச்சி என்ன என்பதை நீர் புரிய வைக்கிறீர் தகப்பனே. நாங்கள் எப்படி நடந்தால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு, நாங்கள் விண்ணுலகத்திற்கு நாங்கள் வந்து வாழ முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் விலக்கி தருகிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒருவர் தீர்ப்பிடுவ முன்பாக ஆண்டவரே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் பார்த்து கொண்டு ரஜினி, நாங்கள் மற்றவர்களை தவறாக நாங்கள் பேசிவிடாதபடியும் அப்பா, யாரையும் ஆண்டவரே நாங்கள் குறை கூறாதபடி ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு அவங்க தலைவர் பொறுப்பாக இருப்பது போல நீர் எங்களுக்கு தலைவராக இருந்த ரஜினி. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை எங்கள் அனைவரையும் ஒருமனப்பட்டு ஒன்று கூட்டி ஆண்டவரை காலையிலும் மாலையிலும் அமர வைக்கிறீர் தகப்பனே. ஆனால் நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த இறை வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை வழியாக நீர் எங்களுக்கு பேசுகிறீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அனைவரும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தீர்ப்பளிக்காத பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோம் என்று ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆம் ரஜினி, நாங்கள் அப்பா எங்கள் முழங்கால் மண்டியிட்டு ஆண்டவரே எங்கள் நாவு அனைத்தும் அப்பா உம்முடைய மறைநூலை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம் ரஜினி. அதுக்கு போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் எங்களை ஆண்டவரை தாழ்த்தி அப்பா உம்முடைய பாதப்படியில் நாங்கள் அமர நாங்கள் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனே. ஏன்னா நாங்க உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும்ப்பா. இந்த உலகத்துல நாங்க நிரந்தரமா வாழ மாட்டோம் ரஜினி. விண்ணகத்தில் நாங்கள் வந்து வாழ்வது உறுதி அப்பா. எங்களுக்கு மரணத்திற்கு அப்புறம் தான் ஆண்டவரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் ஆண்டவரை எங்களுக்கு தீர்மானிக்கும் தகப்பனே. அதை ஆண்டவரை நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதப்பா எங்களோட ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிவதற்கு முன்பாக ஆண்டவரை நாங்கள் யாருக்கும் தீர்ப்பளிக்காதபடி அனைவரையும் அன்பு செய்து வாழ்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காகவும்
இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே, எங்கள் மனதின் காயங்களை நீர் நீக்கி போடுவதற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரத்தில் எங்கள் அனைவரையும் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து நாங்கள் அனைவரும் யாருக்கு எதிராக நாங்கள் தீர்ப்பு சொல்லாதபடி எங்களுடைய தீர்ப்பை நாங்கள் முதலாவது பார்த்து உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய இறையாட்சிக்கு நாங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை ஆக்க இந்த மாலை நேரத்தை இந்த இறைவசனத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்தி இரவு நேரம் முழுவதும் உம்முடைய அக்னி ஸ்தம்பத்தின் வழியாகவும் எங்களை நீர் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த சிறு மன்றாட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமென். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, இந்த ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 14ஆம் அதிகாரத்தில் 14 பாயிண்ட்ஸை நீர் எங்களுக்கு கொண்டு கொடுத்திருப்பா. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். சகோதர சகோதரர்களுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நாங்கள் பலனற்றவர்கள், வல்லமை கொடுங்க. அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்தே நீர் அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தி, பாவ சுமைகளின் பாரத்தால் நீ கிடந்தீர். விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, என்னையும் எழ செய்தருளும் ஐயா, என்னையும் எழ செய்தருளும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோன்னு சொல்லி, ஆகையால் இனி நாங்கள் ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருக்க, இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்கப்பான்னு கேளுங்க. நாங்கள் மற்றவரிடம் குற்றம் காணாது இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. நாங்கள் பலனற்றவர்களாக, பலனில்லாண்டு வலுவற்றவர்களாக, சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த நல்ல இதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே கேளு. இந்த அதிகாரம் 14 வழியாக நீர் எங்களுக்கு கற்பித்த 14 வகை காரியங்கள் எங்கள் மனதில் உள்ளிருத்தி ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி.
ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவே ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அளவில் இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். மரியே நீ வாழ்க. புகழ். மரியே வாழ்க.